ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பிரதீப் பேசுகிறேன். என்னோடய செகண்ட் வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறது எப்படி, நெக்ஸ்ட்டு வந்து அது என்ன கண்ட்ரிலேருந்து ஆர்டர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பையர்ஸோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எப்படி எடுக்கிறது, அவங்கள எப்படி கான்டாக்ட் பண்ணி ஆர்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று, நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பையரை போய் ஸ்ட்ரைட்டாக பார்க்குறது, அதாவது ஸ்ட்ரைட்டானா ஃபோன் மூலமாக கான்டாக்ட் பண்ணி கேட்குறது. செகண்ட் பார்த்திங்கன்னா அவங்கள உங்ககிட்ட வர வைக்கிறது. ஸோ இதுதான் நம்ம 2 டைப். இதில் டைப் 1 பார்த்திங்கன்னா ஃப்ரீ மெத்தட். ரொம்ப ஒன்றும் பெருசாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அது ஏங்கிறத சொல்கிறேன். செகண்ட் டைப் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்கொயரிஸ் வரும். அதை நீங்கள் வந்து வர என்கொயரிஸை அவங்கக்கிட்ட நல்லா பேசி ஆர்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதுதான் செகண்ட் மெத்தட் தான் என்ன கேட்டால் வந்து பவர்ஃபுல்லான மெத்தட். ஸோ அது வந்து நீங்கள் வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே உங்களுக்கே புரியும் ஏன்னு. ஓகே, ஃபஸ்ட் மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு டூல் ஒன்று நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்போம், கூகுள் கீவேர்ட் பிளானர். இந்த ஃபஸ்ட் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த டூலை வந்து லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம போன தடவை யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம். இதில் பார்த்திங்கன்னா டூல்ஸ் போய்ட்டு ஆட் ப்ரிவ்யூ அண்ட் டயக்னோசிஸ் இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு google.com நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் இந்தியாவிலேருந்து .in தான் ஓப்பன் ஆகும். ஏன்னா கூகுள் வந்து நம்ம கண்ட்ரிக்குன்னு அவங்களோட கம்பெனியை ஒதுக்கி வச்சுருக்காங்க, கூகுள் இந்தியாவுக்குன்னு. ஸோ யார் வந்து .comனு டைப் பண்ணாலும் .in தான் மாறும் எக்ஸ்டென்ஷன். அப்போ வந்து நம்ம .inல சர்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன தான் சர்ச் பண்ணாலும் அமெரிக்கன்ஸை வந்து அமெரிக்கா கண்ட்ரியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்தியன் கம்பெனிஸு தான் வந்து நம்மளோட சர்ச் ரிசல்ட்ஸில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து அமெரிக்கனோட பையரை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த டூலை வச்சுன்னா, ஒரு அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் டைப் பண்ணால் என்ன மாதிரி ரிசல்ட் வருமோ அதை இந்த டூல் மூலமாக பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த வீடியோக்காக நான் வந்து காஃபி சூஸ் பண்ணியிருக்கேன் ப்ராடக்ட்டை. காஃபி வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை பற்றி நான் ஒன்றும் பெருசாக சொல்ல வேணாம். காஃபியை வந்து எப்படி இம்போர்ட்டரை வந்து தேடுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இதில் உள்ளதை மட்டும் கொஞ்சம் சொல்லிடுறேன். இப்போ வந்து நான் காஃபிங்கிறது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. அதாவது நல்ல எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து நான் யுனைடெட் ஸ்டேட்ஸை வந்து லொக்கேஷனில் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ உங்கள் ப்ராடக்ட் வந்து இப்போ சிங்கப்பூர் வந்து உங்கள் ப்ராடக்ட் ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இதில் சிங்கப்பூர் சூஸ் பண்ணிக்கோங்க. இட்டாலினா இட்டாலி சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியை இதில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் பத்தாது, அவங்க கண்ட்ரியோட கூகுளோட எக்ஸ்டென்ஷனுக்கு மாற்றணும். இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ்னால் வந்து .com தான், சிங்கப்பூர்னா .sg, கனடானா CA, யுனைடெட் கிங்டம்னா UK. அது மாதிரி ஒரு கண்ட்ரிக்கும் கூகுள் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதான் வந்து நீங்கள் மாற்றணும். இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அந்த கண்ட்ரிக்குள்ளே டொமைன்னா, ஒன்றும் இல்லை, google.com போயிட்டு இப்போ வந்து சிங்கப்பூர்னா கூகுள் சிங்கப்பூர் டைப் பண்ணிங்கன்னா அதோட எக்ஸ்டென்ஷன் காமிச்சிடும், SG. அதான் நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அது மாதிரி ஒரு கண்ட்ரியோட நேமை டைப் பண்ணிங்கன்னா அதோட எக்ஸ்டென்ஷன் காமிக்கும், அதை இதில் சூஸ் பண்ணிக்கணும். நம்ம இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸு காமில் இருக்கட்டும். இப்போ நம்ம காஃபியோட இம்போர்ட்டரை பார்க்க போகிறோம். ஸோ காஃபி இம்போர்ட்டர்ஸ்னு டைப் பண்ணணும். எதுக்காக இப்படி டைப் பண்ணுறோம்னா, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களோட வெப்சைட்டில் எக்ஸ்போர்ட்டர்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இம்போர்ட்டர்ஸ்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இம்போர்ட்டர்ஸ்னு நம்ம டைப் பண்ணி பார்க்குறோம். இப்போ இதில் வர ரிசல்ட்ஸ் எல்லாமே எப்படி ரிசல்ட்ஸ் வரும்னா, என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் வரும்னா, ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து ஒருத்தங்க டைப் பண்ணால் என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் வருமோ அதுதான் வரும். இப்போ வர்றது எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் உள்ள கம்பெனி தான் வந்து ரிசல்ட்ஸில் வரும். இப்போ வந்து காஃபி இம்போர்ட்டர்ஸ், இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இம்போர்ட்டர்ஸோட லிஸ்ட்டு வெப்சைட்ஸ் வந்துருக்கு. காஃபி இம்போர்ட்டர்ஸ், அட்லஸ் காஃபி, அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது, கேஃபி இம்போர்ட்ஸ், நிறைய இம்போர்ட்டர்ஸோட லிஸ்ட் வந்துருக்கு. ஸோ இதில் வர எல்லா லிஸ்ட்டையும் வந்து இவங்களோட வெப்சைட் ஓப்பன் பண்ணி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்க்கு போய் பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் இதில் என்னென்னா ஸ்ட்ரைட்டாக அப்படி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட முடியாது. இதை நீங்கள் வந்து காப்பி பண்ணி இன்னொரு டேப்பில் ஓப்பன் பண்ணி
பேஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் அவங்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. சிலவங்க நம்பர் கொடுத்துருப்பாங்க, நம்பர் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். சிலவங்க வந்து இமெயில் மூலமாக தான் காண்டாக்ட் பண்ணணும், சிலவங்க ஸ்கைப் மூலமாக தான் காண்டாக்ட் பண்ணணும்னு வச்சுருப்பாங்க. ஸோ வந்து அவங்க என்ன மாதிரி காண்டாக்ட் ப்ரிஃபரன்ஸ் வச்சுருக்காங்களோ அது மூலமாக நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இதில் என்ன ட்ராபேக்னால், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி போகிறதுனால அவங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய இம்போர்ட் பிஸ்னஸில் தான் இருக்காங்க, நிறைய எக்ஸ்போர்ட்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ வந்து இது வந்து அந்தளவு ரொம்ப பவர்ஃபுல் கிடையாது. உங்களுக்கு லக் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி ரொம்ப எக்ஸ்போர்ட் ஆகாத ப்ராடக்ட்டு, அந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்து இந்த இதில் மெத்தடில் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, செகண்ட் மெத்தட் என்னென்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னால் நிறையா வரும். நான் அதில் நம்ம பண்ண போகிறது ஒன்றே ஒன்று என்னென்னா கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட், கூகுள் ஆட்வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஷூஸ் ஆன்லைன், இப்போ யாராவது ஒருத்தவங்க ஷூஸ் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா இது வருது பார்த்தீங்களா, அமேசான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அந்த மாதிரி இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து ஒருத்தவங்க காஃபி எக்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது உங்களோட வெப்சைட்டை கூகுள் மூலமாக அட்வர்டைஸ்மெண்ட்டில் ரன் பண்ணி அவங்க சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லோ கலரில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த செக்ஷனில் உங்களோட வெப்சைட்டை வர வைப்போம். ஓகேவா? அது வர வைக்கும்போது பார்த்திங்கன்னா வர்றவங்க அவங்களோட வெப்சைட் வந்துட்டு உங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க. அந்த ப்ராடக்ட்டை பற்றி அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணுவாங்க. நீங்கள் அவங்கள வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணி உங்களோட பேமெண்ட் டெர்ம்ஸுக்கெலாம் ஒத்துக்க வச்சு எக்ஸ்போர்ட்டர் அதை பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதாவது கூகுள் ஆட்வேர்ட்ஸ். இதுதான் இந்த ப்ராசஸ். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா இது ஆட்வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் பே பண்ணுற வரைக்கும் தான் வந்து இந்த இடத்துல இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 6,000 இல்லை 7,000 பே பண்ணுறீங்கன்னா அந்த பேமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ நாள் இருக்கணுமோ அவ்வளோ நாள் இதில் இருக்கும். ஓகேவா? அது போனதுக்கப்புறம் அந்த டைம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இது காணாம போயிடும். நீங்கள் திருப்பி இன்னும் கொஞ்சம் பே பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த இடத்துல திரும்பி வரும். ஆனால் அந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது பண்ணுறது, அது பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட்டாகவே இந்த இடத்துல வந்து இருக்கும். ஓகேவா? இதை பற்றி வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்லலாம், பட் வந்து உங்களுக்கு எந்தளவு புரியும்னு எனக்கு தெரில அது. ஸோ அதை பற்றி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ரன் பண்ணுறதையும் அப்புறம் எஸ்இஓ பற்றியும் வந்து தனியாக ஒரு வீடியோ கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அது வந்து டெக்னிக்கலாக ரொம்ப சொல்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாேருக்கும் புரியுமாங்கிறது எனக்கு தெரில. அதனால் அது தனியாக க்ரியேட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் அது வேணாம். ஓகே, அதுக்கு சாம்பிள் உங்களுக்கு அது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோவில். இதில் பார்த்திங்கன்னா காஃபி மேனுஃபேக்சரர்ஸ், அதாவது அமெரிக்காவில் உள்ளவங்க எப்படி டைப் பண்ணுவாங்கன்னா காஃபி மேனுஃபேக்சரர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுவாங்க. வேறு மாதிரியும் டைப் பண்ணுவாங்க. ஜஸ்ட் நம்ம ஒரு சாம்பிளுக்காக அப்படி பார்க்குறோம். டைப் பண்ணும்போது ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா காஃபி மேனுஃபேக்சரர்னு சொல்லிட்டு அமெரிக்காலேருந்து ஒருத்தவங்க டைப் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து இப்போ உங்கள் கம்பெனி இந்த இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவங்க இதை கிளிக் பண்ணி உங்களோட ப்ராடக்டை பார்ப்பாங்க. அது உங்களுக்கு பிடிச்சதுனால அவங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட பேசிக் கான்செப்ட். ஓகேவா? இதுதான் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே மோஸ்ட் எஃபெக்டிவ் வே. நீங்கள் ஒரு பையர் உங்ககிட்ட வர வைக்கிறதுக்கு எஃபெக்டிவ் வே. அவங்க உங்ககிட்ட வந்தால் தான் நீங்கள் சொல்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு அவங்கள கன்வெர்ட் பண்ண முடியும். இதுதான் வந்து கூகுள் ஆட்வேர்ட்ஸ். இதில் உள்ள அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, அட்வான்டேஜ்னால் அதான் முன்னாடியே சொன்னது தான். அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஆர்டரை கன்வெர்ட் பண்ணுறது வந்து ஒரு ஈஸியான விஷயம். நீங்கள் அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வைக்கிற ப்ராடக்ட் மார்ஜின் தான் அவங்க அக்செப்ட் பண்ணி ஆகணும். அப்புறம் பேமெண்ட் டேர்ம்ஸ்லாம் நீங்கள் சொல்கிறது தான் அவங்க கேட்கணும். அதெல்லாம் வந்து அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா இது ஆக்சுவலாக உண்மையான டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் வந்து டிஸ்அட்வான்டேஜ். நீங்கள் வந்து இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகணும். பண்ணாமல் வந்து கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியாது. ஓகே, அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய பேர் வந்து இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு யோசிப்பீங்க. செலவை பற்றி என்னென்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கூகுள் சார்ஜ் பண்ணுவாங்க.
சிலவங்க பார்த்திங்கன்னா இந்த பிரிக்யூட் லாஸ்ட் வீடியோவில் பிரிக்யூட் பற்றி சொல்லியிருப்பேன். பிரிக்யூட்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவு ரொம்ப எக்ஸ்போர்ட் ஆகிறது கிடையாது, ரொம்ப சின்ன லெவலில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக தான் கூகுளில் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதே பார்த்திங்கன்னா இப்போ டிஷர்ட்ஸு, ஆனியன், ஸோ அந்த மாதிரி பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் ஆகிறதுலாம் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் பெரிய மார்க்கெட். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சார்ஜஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்குமே வேரி ஆகும். ஸோ வந்து ஃபிக்ஸ்டாக இவ்வளோ தான் இதுக்கு செலவாகனு யாராலையுமே எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ இதுதான் கான்செப்ட். செகண்ட், இன்னும் அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிபிசி கேம்பெயின் வந்து எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பட் வந்து அது எந்த லெவலில் வந்து ரீச் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா அது வந்து எல்லாருக்குமே புரியாது. ஆன்லைன் மார்க்கெட்டிங் அண்ட் எஸ்இஓ பண்ணுற அந்த செக்ஷன், அந்த லைனில் உள்ளவங்களுக்கு தான் வந்து அது ஈஸியாக புரியும். சொன்னால் சாதாரண பீப்புள் வந்து இது புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து எந்தளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக சொல்ல முடியுமோ அந்தளவு நான் அதை வந்து ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அது வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நான் ஃபஸ்ட்டு டைப் வந்து சொல்லியிருந்தேன்ல, அந்த டைப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் இம்போர்ட்டர்ஸை ரீச் பண்ணி பாருங்கள். என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வருது அப்படிங்கிறத என்கிட்ட கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் கால் பண்ணி சொல்கிறத வச்சு தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ், பாய்.